ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பிகினர்ஸாக இருக்கிறவங்க நாட்டு வைக்கிறது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயராக உங்களுக்கு சின்ன அந்த நாட்டு சமோசா மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது சின்னதாக வேணும்னா சின்ன சதுரமாக கட் பண்ணிக்காங்க, பெருசாக வேணும்னா பெரிய சதுரமாக கட் பண்ணிக்காங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சதுரமாக கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது இதில் ஒரு பீஸ் எடுத்து ஒரு நாட்டு ரோப் எடுத்து இந்த சதுரமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சதுரமாக இருக்கிறத இப்படி 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 மடிச்சுக்கிறோம். இப்படி மடிச்சுட்டு இந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோப்பை நாம் இப்படி வச்சு இப்படி மடித்தோம் பார்த்தீங்களா, இந்த மடித்ததை இன்னொரு மடிப்பு இப்படி. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு இல்லை இந்த வீடியோ. பிகினர்ஸாக கற்றுக்குறாங்கல்ல அவங்களுக்கான வீடியோ இது. சரிங்களா? இப்போது நம்ம லைட்டாக இந்த ரோப்பையும் இப்படி வெளியே எடுத்துட்டாலும் கொஞ்சம் ஸ்டிச்சிங்லாம் பிரியாமல் இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம இப்படி வச்சு ஒரு ஸ்டிச்சு மட்டும் போடக்கூடாது, 2-3 ஸ்டிச்சு போடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் பிரியாமல் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போது இப்படி வச்சு அடிச்சுட்டு ஊசியை நிறுத்தி இப்படி லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு திருப்பி இந்த எண்டு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படியே விடக்கூடாது. இப்படியே விட்டால் அது ஒரு மாதிரி சமோசாவாக இருக்கும். நான் இப்படி மடிக்கிறேன். சரிங்களா? உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. இந்த ஊரில் வந்து அக்கா ஒரு சமோசா வைங்கக்கா, 2 சமோசா வைங்கக்கா, 3 சமோசா அப்படியே அடுக்கடுக்காக வேணுங்க்கா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து துணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ நான் ஒரே ஒரு சமோசா தான் வைக்கிறேன். இப்போ இதை அழகாக இப்படி திருப்பிடலாம். சரிங்களா? இப்போ அழகாக திருப்பிட்டோம். இப்போ ஒரு சமோசா முடிஞ்சாச்சு. இப்போது அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி சதுரமாக இருக்கிற பீஸை இப்படி ஒரே ஒரு மடிப்பு முக்கோணமாக மடிக்க போகிறோம். சரிங்களா? மடிச்சுட்டு இந்த எட்ஜில் இந்த நாட்டு லைட்டாக இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் பிரியாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இப்படி வச்சு இப்படி அடிச்சுக்கிறோம். ஒரு தையல் மட்டும் போடாமல் 2-3 தையல் நான் அதில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 தையலாக போட்டுட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்குமே கம்மியாகவே நம்ம வச்சுட்டு இப்படி நீடில் நிறுத்தி இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இதை வந்து இந்த எட்ஜு கார்னர் பகுதி இருக்குல்ல, இதை வந்து இப்படி லைட்டாக சின்னதாக இப்படி மடித்து விட்டுட்டு நம்ம இந்த நூல் வந்து இந்த துணி வந்து சேலையினுடைய துணின்றதுனால லைட்டாக பிரிஞ்சு வரும். அதனால் இது பிரிஞ்சு வராமல் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம தையல் இங்கேயுமே வந்து ஒரு 2-3 தையல் போட்டுருணும், இல்லைன்னா பிரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூல் மாதிரி எல்லாம் தெரியுதுங்களா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் இப்படி அழகாக இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்போது இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி உல்ட்டாவாக இருக்குது, இப்படி விட முடியாதுல்ல. இதை இப்போவும் சொல்கிறேன், பிகினராக இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் கற்றுப்பாங்க, நாட்டு தெரியலக்கா, எனக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரியலக்கா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இதோ அழகாக இருக்கா, இது ஒரு வித்தியாசமான சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். ஒரே ஒரு நாட்டு மட்டும் வச்சு கொடுங்கக்கான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நாட்டு வச்சு கொடுங்க, அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போது இதை நம்ம ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னா, இந்த ஷோல்ட்ரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா பேக்கில், இந்த ஷோல்ட்ரு பகுதியை இப்படி ஈவனாக வச்சு ஒரு 3 இன்ச்சு அந்த அளவுக்கு பேக்கில் 2 பக்கமும் இது மாதிரி கோடு போட்டுக்காங்க. இது மாதிரி கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் ஏத்தமாகவும் ஒரு பக்கம் இறக்கமாகவும் இருக்காது, கொஞ்சம் ஈவனாக 2 பக்கமும் ஈவனாக வரும். நம்ம வைக்கிற நாட்டு வந்துட்டு
இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்போது ஒரே மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நாம் வைக்கும்போது இப்படி ஒரு ஒரு 2-3 தையல் ஓட்டணும். ஓட்டலைன்னா நாம் நாட்டு இறுக்கி கட்டும்போது என்ன ஆகுன்னா நாட்டு கழண்டுக்கிட்டு வந்துடும். அப்போ வந்துட்டு ஐயோ அந்த அக்கா தைச்சது சரியில்லையே, நாட்டு ஒரே வாட்டி ப்ளவுஸ் போட்டே நாட்டு கழண்டுட்டு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நாம் போடுற தையலை வந்து கரெக்டாக போடணும். போட்டுட்டு அந்த தேவையில்லாத நூல் இருக்குல்ல, அதெல்லாம் கையோடு கட் பண்ணிட்டா நம்ம ப்ளவுஸ் தைச்சோன்னா பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம தைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நூல் அது இதுன்னு தொங்குச்சுன்னா நம்மளோட ப்ளவுஸ் ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. அப்பப்போ என்னென்ன பார்ட்டு தைக்கிறோமோ அதுக்கு அந்த பார்ட்டுக்குரிய நூல் தொங்காமல் நம்ம அப்பப்போ கைக்கு கட் பண்ணி விட்டுட்டோம்னா ப்ளவுஸ் பார்க்குறக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 2-3 தையல் நூல் அறுந்துருச்சு, இருங்க. இந்த நாட் அட்டாச் பண்ணும்போது ஒரு சிலர் வந்துட்டு ஒரு தையல் தான் போடுவாங்க. ஒரு தையல் போடும்போது அவங்க ஒரு வாட்டி நாட்டை இறுக்கி கட்டும்போதே கழண்டுக்கிட்டு வந்துடும். கழண்டுட்டு வந்துட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. அக்கா இந்த மாதிரி நான் தைச்சேன், நாட்டு ஒரே வாட்டி கழண்டுட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாம் தைக்கிற ப்ளவுஸை நாம் கரெக்டாக தைச்சி கொடுத்துடணும். ஒரு 2-3 தையல் நாம் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும், லைஃப் வரும். நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை அப்படியே கைக்கு கட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அழகாக இருக்குங்களா? நல்லா இருக்கா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.